வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ அதிதி பிறக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் படத்துக்கு போனோம். அப்பா அம்மாலாம் வந்தபோது ஜெயிலர் படம் பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் மூவிஸ் வீட்டில் பார்த்துருக்கோம், பட் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஸோ வெயிட் பண்ணியிருந்தோம், லைக் அதிதி கரெக்டாக டைம் லைக் அவ்வளோ கொஞ்சம் மூவி என்ஜாய் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் எதாவது அனிமேஷன் மூவி போகலான்னு தான் இருந்தோம், பட் எதுவும் இன்சைட் அவுட் செகண்ட் பார்ட் வந்தபோது அவர் ரொம்ப சின்ன எல்லாம் இந்த லைக் ஏன்னா ஸோ அதனால் போகல, அப்படியே தள்ளி போயிட்டே இருந்தது. பட் தென் குட் பேட் அக்லி இப்போ வந்திருக்கு அண்ட் தாட் ஓகே லெட்ஸ் கிவ் இட் எ ட்ரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இன்றைக்கி அது இதோட ஃபர்ஸ்ட் மூவி எக்ஸ்பீரியன்ஸ் தியேட்டரில். ஆல்தோ எங்கள் வீட்டில் படம் பார்க்கும்போது கொஞ்ச நேரம் பார்ப்பா, அதுக்கப்புறம் தூங்கிடுவா. பட் தியேட்டரில் இது வரைக்கும் போனதில்லை. ஸோ லெட்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு. நாங்கள் கனடா வந்தபோது ஃபஸ்ட்டு தமிழ் படம் வந்து விக்ரம் பார்த்தோம். அப்போ தான் அது ரிலீஸ் ஆச்சு. அண்ட் இங்கே வந்து ரெண்டு பெரிய மல்டிப்ளெக்ஸ் இருக்குது, ஒன்று வந்து லேண்ட்மார்க்ஸ் அண்ட் வந்து சினிப்ளெக்ஸ். ஸோ அது வந்து லேண்ட்மார்க்ஸில் போட்டிருந்தோம். அங்கே வந்து இந்த ரெண்டு தேட்டர்லேயும் ஃபுல் ரிக்ளைனர் சீட்ஸ் இருக்கும், லைக் யூனோ ஆல்மோஸ்ட் படத்தினே பார்க்கலாம். அது மாதிரி பேசிக் டிக்கெட்டு அது மாதிரி இருக்கும். ஸோ சூப்பரான மூவி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அப்போ நாங்கள் விக்ரம் போகும்போது தேட்டர் ஆல்தோ அது சின்ன ஸ்க்ரீன், பட் 2-3 ஃபேமிலி தான் இருந்தது. ஸோ ஃபுல் தேட்டர் எங்களுக்கு தான் இருந்தது. அந்த மாதிரி செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் தமிழ் படம் வந்து நிறையா வந்தது, பட் எதுவுமே அந்த மாதிரி பெரிய மல்டிப்ளெக்ஸில் வரல. இங்கே இன்னொரு தேட்டர் இருக்குது, கேனியன் மிடாஸ்னு. இட்ஸ் நாட் தேட் hi-fi kind of multiplex, but okay, yeah, so அங்கே recliner seatsலாம் கிடையாது and all those things. So but yes, தமிழ் படம் பார்க்க இங்கேயும் கேல்கரிலையும் முடியும். ஸோ அதுக்கு இன்றைக்கி போகிறோம், பார்ப்போம் ஆதித்யா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மூவி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு. ஆல்தோ இப்போ வந்து கொஞ்சம் பரவாயில்ல, 2 நாளுக்கு கொஞ்சம் ஃபீவர் கோல்டெலாம் இருந்தது. இன்றைக்கி வந்து தான் கொஞ்சம் நேற்று ஈவினிங்லேருந்து கொஞ்சம் நார்மல் ஆயிருக்கா. ஸோ வி டோன்ட் வாண்ட் இட் ட்ரிகர் மச் ஆல்சோ. ஸோ அதனால் இப்போ கிளைமேட்டும் நல்லா இருக்குது அண்டு குளிர் இல்லை, தேங்க் காட். ஏன்னா நேற்றுக்கு வந்து அகெயின் ஸ்னோ பிஞ்சுது, டெம்பரேச்சர் கொஞ்சம் ட்ராப் பண்ணி. இன்றைக்கி செம்ம வெயில், வெளில பார்த்தீங்கனாலே தெரியும், செம்ம சனியாக இருக்குது. ஸோ பார்ப்போம் இன்றைக்கி அவள் எப்படி ரியாக்ட் பண்ணுறா. ரொம்ப இந்த மாதிரி அன்ஈஸியாக இருந்ததுன்னா எஸ் வி வில் மூவ் அவுட். பட் யா, அஜித்தோட படம் ஆஃப்டர் ஸோ லாங் ஐ ஆம் வாட்சிங் இன் தேட்டர். ஸோ லெட்ஸ் சி எப்படி இருக்குது இந்த மூவியோட இது எக்ஸ்பீரியன்ஸ், அதுவும் நான் ஷேர் பண்ணுறேன். கரெக்டாக தியேட்டருக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டான், பட் அதே அந்த காஃப் பண்ணி ஃபியூக் பண்ணிட்டேன். ஸோ ட்ரெஸ் ஃபுல்லாக இதாகிடுச்சு. ஸோ அதனால் இப்போது ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கேன். ஒரு பக்கத்தில் தான் டாய்ஸ் ஆர்ஸ் இருந்தது. ஸோ ஜஸ்ட் டிஷர்ட் மட்டும் தான் வேணும். டிஷர்ட் வாங்கிட்டேன்னா தேட்டருக்கு போகணும். பட் நல்லது, எல்லாம் கோல்டு எல்லாமே வெளில வந்துச்சு. ஐ திங்க் அவள் தூங்கிடுவா, இல்லாட்டி வீட்டுக்கு தான் போகணும். எனவே நான் டிஷர்ட் வாங்கிட்டு அப்புறமா அப்டேட் பண்ணுறேன். ட்ரெஸ்ஸு ஒரு டிஷர்ட் தான் கண்டுபிடிக்கிறேன், அதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. டு ஆல் த பாய்ஸ், டோன்ட் கோ ஷாப்பிங் வித்தவுட் ஒய்ஃப். ரொம்ப கஷ்டம் தான். அதுவும் பொண்ணுங்களுக்கு வந்து ஏன்னா என் ஒய்ஃப் சொன்னால் 18 to 24, இங்கே வேணால் 18க்கு 24 இப்போ இது வாங்கிட்டு போய் சின்னதாகிடுச்சுன்னா இல்லை பெருசாகிடுச்சுன்னா ஐ டோன்ட் நோ. ஸோ லெட்ஸ் சி, பார்ப்போம். ஏதாவது ஒன்று செட் ஆகுதுன்னா அது வாங்கிட்டு. ரொம்ப கஷ்டம். ஒன்று வாங்கியிருக்கேன், சிம்பிளி க்யூட், பட் தெரில இது வந்து கரெக்டாக ஃபிட் ஆகுமா இல்லையான்னு. பட் யா, ட்ரெஸ் செலக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான வேலை. ஸோ இப்போ டேரெக்டாக பார்ப்போம். அவள் கொஞ்சம் ஓகே வந்தால் மூவி, இல்லாட்டி வீட்டுக்கு போக வேண்டியதான். லெட்ஸ் சி எப்படி இருக்கா அதிதி. இந்த ஒரு ட்ரெஸ் வந்து $26. ஸோ கண்டிப்பாக நான் திட்டு வாங்க போகிறேன். பட் யா, எனக்கு வேறு எதுவும் கிடைக்கல அண்ட் திஸ் வாஸ் ஒன்லி ஒன். ஸோ இன் மை டிஃபென்ஸ் ஐ கேன் பை திஸ். கரெக்டாக 3:30. ஸோ தியேட்டருக்கு வந்துட்டோம், பார்ப்போம். உள்ளே போய் மூவி ஆரம்பிக்கலன்னு நினைக்கிறேன், பட் லெட்ஸ் சி.
படம் முடிஞ்சிச்சு. அதித்தி ஆல்மோஸ்ட் தூங்கிட்டா. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு 20 மினிட்ஸ் வந்து என்ஜாய் பண்ணான். 20 மினிட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணால் மாடிப்பட்டியில் உட்காந்து டான்ஸ் ஆடியிருந்தா. பட் அதுக்கப்புறமா இது தூங்கிட்டா, ஏன்னா டயர்டாக இருந்தாங்க. பட் யா, மூவி வாஸ் அமேசிங். ஆஃப்டர் ஸோ லாங் அது தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸு, அஜித் மூவி. ஸோ எவ்ரி திங் பர்ஃபெக்ட் டைமிங் இருந்தது. ஸோ எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது. அண்ட் யா, இப்போ வீட்டுக்கு போகிறோம். மற்றதெல்லாம் அப்புறம் பேசுவோம். நான் தூங்கிட்டு இருக்கேன் ஒன்று. அதித்தி காரில் ஏறி 2 நிமிஷத்துலேயே அதித்தி வந்து முடிச்சுட்டா. பட் அது என்ன இருந்தால் தட்ஸ் ஃபைன், ஓகே. பட் எஸ், மூவி ஃபஸ்ட்டு ஒரு ஆல்மோஸ்ட் 30-45 மினிட்ஸ் வந்து நல்லா என்ஜாய் பண்ணேன். பாட்டுக்கெல்லாம் நல்லாவே டான்ஸ் ஆடின்ட்டான். ஸோ அதெல்லாம் என்ஜாய் பண்ணேன். அதுக்கப்புறம் தூங்கிட்டா. ஸோ ரெஸ்ட் ஆஃப் த மூவி நாங்கள் என்ஜாய் பண்ணோம். தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், எஸ், இந்த தியேட்டர் நிறையா வாட்டி போயிருக்கேன். இட்ஸ் நாட் லைக் தி ஒன் ஆஃப் த ரிச் அந்த மல்டிப்ளெக்ஸ் மாதிரி இல்லை. கைண்ட் ஆஃப் பேசிக் தியேட்டர் தான். பட் யா, இங்கே தான் தமிழ் படம் போடுறாங்க. ஸோ யா, வி டோன்ட் ஹேவ் எனி அதர் ஆப்ஷன்ஸ் ஆல்சோ. ஸோ having said that, movie was ultimate bang on for Ajit fans, so no issues on that. நீங்களே நிறைய ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. தெரில இன்னும் எவ்வளோ நாள் இந்த படம் தேட்டரில் இருக்க போகிறது. ஓகே, ஏன்னா இங்கே மேக்ஸிமம் இந்த 3 to 4 days தான் இருக்கும். லைக் யூனோ இந்த சண்டே, ஐ திங்க் சண்டே இன்னையோட லாஸ்ட்டு, இன்னைக்கு சண்டே. ஸோ மண்டே நாளைக்கு இருக்கா இல்லையா தெரில. பட் மேக்ஸிமம் இருக்காது. இன்றைக்கே நிறையா கூட்டம் இல்லை. தியேட்டர் வந்து ரொம்ப காலியாக தான் இருந்தது. ஸோ யா, ஸோ அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப நாளுக்கு அப்புறம் மூவி பார்த்தது. ஸோ இட் வாஸ் அமேசிங். ஸ்டில் அந்த இதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ யா, பார்ப்போம் வேறு ஏதாவது மூவிஸ் இனிமேல். லைக் அதித்தி அட்லீஸ்ட் ஒரு ½ an hour மாதிரியாவது என்ஜாய் பண்ணுறா. ஸோ பார்ப்போம், மேபி அனிமேஷன் மூவி போனோன்னா அவள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காமிப்பாளோ இல்லையோ. லெட்ஸ் see how it goes. மூவி போயிட்டு வந்ததுலேருந்து அதித்திக்கும் கொஞ்சம் ஃபீவர் ரெடியூஸ் ஆகிடுச்சு. பட் எனக்கும் ஒய்ஃப்க்கும் செம்ம ஃபீவர் வந்துச்சு அவகிட்டேருந்து. ஸோ இப்போ நாங்கள் ரிகவர் ஆகிட்டு இருக்கோம். ஹோப்ஃபுல்லி ஊர் போகிறதுக்கு முன்னாடி ரிகவர் ஆகிடும்னு நினைக்கிறேன். பட் டைனெலாம் வீட்டில் எடுத்துகிட்டு இருக்கோம். அதை தவிர இங்கே மாத்திரையும் கிடையாது. ஸோ எஸ், அதை எடுத்துகிட்டு இருக்கோம். ஹோப்ஃபுல்லி ஊர் போகிறதுக்குள்ளே கொஞ்சம் நார்மல் ஆகிட்டோன்னா அட்லீஸ்ட் அங்கே போய் நல்லா என்ஜாய் பண்ணோம். ஜஸ்ட் வெயிட்டிங் எப்போடா தேர்ஸ்டே வரும்னு. தேர்ஸ்டே ஏர்லி மார்னிங் நாங்கள் கிளம்புனோம். 6 o'clock 6:50 ஃப்ளைட். ஸோ அட்லீஸ்ட் பை 4:50 we have to be there. ஸோ இன் தட் கேஸ் 4:30 அது மாதிரியாவது கிளம்பணும். ஸோ தட் 4:15 அது மாதிரியாவது கிளம்பணும். ஏன்னா வண்டி எடுத்துன்னு தான் போகிறேன். ஏர்போர்ட்டில் பார்க் பண்ணிடுவேன் ஆஸ் யூஷுவல். ஏன்னா 4 days தான் போகிறேன். ஸோ அங்கே பார்க் பண்ணிடுவேன். அதுக்கும் புக்கிங்லாம் பண்ணியாச்சு. ஸோ யா, பார்க் பண்ணிட்டு தென் ஃப்ளைட் அண்ட் டு வேங்கூவர். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் மற்றதெல்லாம். ஸோ ஆல் இந்த வீடியோவில் எஸ், எங்களோட ஃபர்ஸ்ட் மூவி எக்ஸ்பீரியன்ஸ் வித் அதித்தி. நல்லா என்ஜாய் பண்ணேன். ஆக்சுவலி மாடிப்படியில் தேட்டர் காலியாக இருந்ததுனால சீட்டில் உட்காராமல் படியில் உட்காந்து தான் நான் பாப்கார்ன் படியில் உட்காந்து நல்லா பாட்டுக்கெல்லாம் டான்ஸ் பண்ணிட்டு தான். ஸோ யா, ஷி என்ஜாய்ட் ஃபர்ஸ்ட் ½ an hour or 45 minutes. அதுக்கப்புறம் தூங்கிட்டா. பட் யா, இட் வாஸ் குட் எக்ஸ்பீரியன்ஸ். பாப்பா போக போக வேறு எதுனா லைக் யூனோ அனிமேட்டட் மூவி அதை நல்லா வந்ததுன்னா கிட்ஸ்க்காக. ஸோ ஒரு வாட்டி அதை ஆக்ஷன் போவோம். ஸோ அது பார்ப்போம், அது எவ்வளோ என்ஜாய் பண்ணுறேன்னு. எனிவே, தட்ஸ் ஆல் இந்த vlogல. வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். See you in the next video in Vancouver. Till then, bye-bye.